ஆத்துல மக்கள் வெள்ளங்கிற ஆத்துல இறங்க போறாரு. இந்த அளவுனால அரசியல ஒரு பெரும் புரட்சி ஏற்பட போது அது ஆளுங்கட்சிகளுக்கு எல்லாம் அப்படியே அடி கலக்கிட்டு இருக்கு. அந்த புரட்சியால அரசியல் மாற்றம் நிகழ பொழுது பெரும் வெற்றி பெறலில் தமிழ்நாடு போயிட்டு இருக்கு. எந்த அணியில ஒத்த அணியில மொத்த அணியும் எங்ககிட்ட தான் இருக்குங்கிறேன் கண்டிப்பா தெரிவிச்சுக்கிறோம். மாநாட்டுல பாப்பீங்க. எங்க தலைவர் உரையில எல்லா விஷயமும் சொல்ல காத்திருக்காரு. அதுக்காக வெயிட்டிங்ல இருக்கோம். நாங்க எல்லாரும் விஜய் தளபதியை பாக்குறதுக்காண்டி எல்லாரும் போய்கிட்டு இருக்கோம். எங்க இதுல இருந்து ஒரு 64 வேனு, ஒரு 34 காரு எல்லாரும் சேர்ந்து கிளம்புறோம். எங்க தலைவரை முதலமைச்சர் ஆக்கணுங்கிற ஒரு எய்ம்ல எல்லாரும் சேர்ந்து எல்லாரும் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம். கட்டாயம் வர்ற 2026ல எங்க தளபதி தான் முதலமைச்சர் ஆகுவாரு. எங்க பெண்களுக்கான பாதுகாப்பு அவர்கிட்ட இருந்தா எதிர்பார்க்கிறோம். பெண்கள் நிறைய கஷ்டப்படுறதுனால அதனால அவரோட பாதுகாப்புக்காண்டி எதிர்பார்க்கிறோம். தூய்மை பணியாளர்களை பத்தியும் அவர் பேசுவாருன்னு எதிர்பார்க்கிறோம். நாங்க இன்னைக்கு தலைவர் மாநாட்டுக்காக எல்லாரும் கிளம்பிக்கிட்டு இருக்கோம். எல்லாரும் அவ்வளவு ஒரு ஆர்வத்திலையும் ஒரு அவ்வளவு சந்தோஷம் எல்லாரோட முகத்திலையும், ஆம்பளையாள் முகத்துல, லேடிஸ் முகத்துல, எல்லார் முகத்திலயும் அவ்வளவு ஒரு சந்தோஷம். எப்படா நம்ம அந்த மாநாட்டு திடலுக்கு போவோம், அண்ணனோட முகத்தை எப்படா பார்ப்போம் அப்படின்ற ஒரு ஆர்வத்துல இருக்கோம். 2026ல அண்ணனை தான் முதலமைச்சரா உட்கார வைக்கணும்ன்ற ஒரு எய்ம்ல தான் நாங்க எல்லாரும் இறங்கி வேலை பார்த்துட்டு இருக்கோம். எல்லாமே இது பண்றோம். அண்ணன் தான் கண்டிப்பா வருவாரு. அண்ணனை முதலமைச்சர் சீட்ல உட்கார வைக்கிறது தான் எங்களோட குறிக்கோள், எங்களோட லட்சியம் எல்லாமே அதுதான். அண்ணன் இப்ப இங்க பேசுறது நம்ம கவின் தம்பி இறந்ததுல இருந்து எல்லா ஆணவ கொலையை பத்தியும் அண்ணன் பேசுவாருன்ற ஒரு எதிர்பார்ப்புல தான் நாங்களும் போறோம். தூய்மை பணியாளர்கள் அவங்களுக்கும் பதில் கொடுப்பாரு, அவங்களுக்கும் ஏதாவது சொல்லுவாரு அப்படின்ற ஒரு ஆர்வத்துல தான் போறோம். எல்லாத்துக்கும் ஒரு மாற்றம் கிடைக்கும் அண்ணன் இன்னைக்கு பேசுறதுல. அந்த ஒரு நம்பிக்கையில தான் நாங்க இன்னைக்கு அந்த மாநாட்டு திடலுக்குள்ளேயே காலை வைக்க போறோம். அண்ணன் பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொரு என்ன சொல்றது ஒரு ஃபயர் மாதிரி அண்ணன் பேசுற வார்த்தை எல்லாமே. அந்த வார்த்தையை பார்க்கணும், அந்த ஒரு முகத்தை பார்க்கணுன்றதுக்காக தான் இங்க இருக்கிற அத்தனை பேரும் கிளம்பி நின்றுட்டு இருக்கோம்.